சுவாதி கொலையில கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் அடைக்கப்பட்ட சிறையில கரண்ட் பாக்ஸை பிடிச்சு இறந்துட்டதா சொல்றாங்க. அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவர் வீட்டுக்கு மேல பாஸ் ஆன எலக்ட்ரிக்கல் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை 11,000 வோல்ட்டை தெரியாம தொட்டு தூக்கி அடிக்கப்பட்டார். அவருக்கு அப்ப வயசு 8. அப்ப அவருக்கு என்ன ஆச்சு? இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என் பேர் ஜனார்த்தனன். அப்பா பேர் வந்து பிஎஸ் கேசவன். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் 2000ல். ஸோ அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய சென்ட்ரிங் ராட் இருக்கும், இரும்பு கம்பி. ஸோ அந்த கம்பியை சுற்றி விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போயிட்டு இருந்த ஹை டென்ஷன் ஒயர், கிட்டத்தட்ட அது ஒரு 11,000 வாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பியில் வந்து நான் வச்சுட்டு இருந்த விளையாடிட்டு இருந்த கம்பி அதில் பட்டுருச்சு. பட்ட உடனே அந்த கரண்ட் அப்படியே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பெரிய போராட்டம் இருந்தது அப்போ. அப்போ அந்த கம்பி வந்து ஷேக்கில் வந்து பக்கத்தில் இன்னொரு ஒயரில் பட்டதுக்கப்புறம் கரண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆனோடனே டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு மோதி பஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சத்தம் கேட்டு தான் வந்து எல்லோரும் வந்து என்னை மாடியில் வந்து பார்த்தாங்க. ஸோ ஃபுல்லாக எரிஞ்சிட்டேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஸோ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப எல்லோரும் யோசித்தாங்க. அப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு 7 நாள் வந்து கான்ஷியஸே இல்லை. ஸோ என்னோடய இது மட்டும்தான் இருந்தது. ஸோ வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ உயிர் இருந்தது, ஆனால் கான்ஷியஸ் இல்லை, யாருமே நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டான்லிக்கு கொண்டு போனாங்க. அங்கே தான் வந்து அந்த 13 சீஃப் டாக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் தான் சீனிராஜ் டாக்டர் தான். அவர் தான் வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி 2 கையை ஆம்டேட் பண்ணிட்டீங்க, நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன், ஸோ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சில பேர் வாயில் வரைகிறாங்கப்பா, ஸோ அதெல்லாம் வந்து பாரு, நீயும் வந்து ட்ரை பண்ணு, ஸோ உன்னால் ஏன் முடியாது, ட்ரை பண்ணினார். ஸோ உடனே வந்து அப்பா கிட்ட வந்து பென்சிலு நோட்டெலாம் கேட்டுட்டு அன்றைக்கே வந்து வரைய ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ட்ராயிங் எப்படி வரையலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்கும்போது நர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ண என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா வரைகிற, கலர் பண்ணு, ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் 150 அவார்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் வாங்கியிருக்கேன். 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ 2 நேஷ்னல் அவார்டுமே வந்து மறைந்த பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கையால் தான் வாங்கினது. ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எடிட்டிங் நாலேஜில் தான் எனக்கு கொஞ்சம் டேரக்ஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன் நம்ம வந்து படம் டேரக்ட் பண்ணக்கூடாது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீம், எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீமில் தான் ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஏன் வந்து ஒரு 40 மினிட்ஸில் வந்து ஒரு படம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்களே வந்து இந்த 40 மினிட்ஸ் படம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொடியூசருக்காக காத்துட்ருக்கோம்.